நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்டிஃபிகேட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடுக்கு. அதை பற்றின தகவல் அப்படின்றத பார்த்துருவோம். எந்த டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/4/2025 இந்த டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 and 73. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிஸ்டன்டல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர் அண்ட் வாட்ச்மேன் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ். இதுக்கு அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான. எங்கே வந்துட்டு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டடு 24/8/2025 சண்டே ஆர் கால்டு ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டு தி. எங்கே நடக்குது? சென்னையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடக்குது. இதுதான் அட்ரஸ். ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd floor, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை. இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு சிவி அப்படின்றது இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/11. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 AM. பேட்ச் பார்த்துக்குங்க. பேட்ச் 1. நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர், இந்த அபிலாஷ் அப்படின்ற பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன டேட்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன டைம் அப்படின்றது, என்ன பேட்ச் அப்படின்றத பார்த்துடணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு பேரை பார்த்துட்டு இல்லை எந்த டேட்னு பார்க்காம டேட்டை மாற்றி போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது வந்து தவறுதலாக போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் சரியான முறையில் பார்த்துக்கிங்க என்ன டேட்டில் நம்ம போகணும் அப்படின்றத. முதல்ல ஒரு 750 பேருக்கு அந்த டேட்டு. அடுத்து வந்து டியூஸ்டே ரிப்போர்ட்டிங் டைமு 1 மணி, பேட்ச் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பெரிய லிஸ்ட்டு, 175 பேஜஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதுக்கு செலக்டட் கேண்டிடேட் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும். அதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 175 பேரோட நேம் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதுக்கு செலக்டான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.